வணக்கம் டெக்ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iOS 15ல் ஏற்கனவே நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அதுவும் இல்லாமல் 70+ நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கும் நம்ம சேனலில் ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iOS 15ல் ஆக்சுவலாக ஒரு புது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சிரி ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபீச்சர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்குமே ப்ரீ டிஃபால்ட்டாக வரும்போது எனக்கு ஒர்க் ஆகலை iOS 15. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிரி அண்ட் சர்ச் ஆஃப்லைனில் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது, லைக் ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரி ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும். iOS 15ல் மட்டும்தான் ஒர்க் ஆகும், 14ல் ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் iOS 15 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிவைஸ் iPhone XSக்கு அபோவ் இருக்கணும். ஸோ ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிரி ஆஃப்லைன் அப்படிங்கிறத ஒரு ஃபீச்சரே கொண்டு வந்திருக்காங்க. நான் என்னோட iPhone SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகலை. அண்ட் இப்போ எப்படி நம்ம சிரி அண்ட் சர்ச்சை ஆஃப்லைனில் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட ஐஃபோன் எடுத்துக்கோங்க. உங்களோட ஐஃபோனில் செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிரி அண்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிசன் ஃபார் ஹே சிரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் இதை டர்ன் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்கேஸ் இப்போ ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் லாங்குவேஜை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் வரும். அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் இந்தியாவில் தான் இருக்கும். பட் நீங்கள் அதை இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கிலீஷ் யூஎஸில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க. அன்கேஸ் இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரி ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே பாட்டமில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது நீங்களும் இதே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ திருப்பி பேக் வந்துக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சேம் செட்டிங்குள்ளே உங்களுக்கு சிரி வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன் வச்சாலுமே பரவாயில்ல. பட் நீங்கள் ஆப்ஷன் வச்சதுக்கப்புறம் இந்த வாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். டவுன்லோட் ஆக வரைக்கும் உங்களுக்கு வைஃபை அல்லது மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு 500-600 MB வரும் இந்த வாய்ஸ் டவுன்லோட் ஆகிறதுக்கு. டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சிரி அண்ட் சர்ச் ஆஃப்லைனில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்கேஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே பாட்டமில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் காமிச்சிட்டு இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். உங்களுக்கு 100% வந்ததுக்கப்புறம் நீங்கள் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைனில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரியோடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி ஏரோப்ளேன் மோடில் தான் இருக்குது. மொபைல் டேட்டா ஆஃபில் இருக்குது. நான் வைஃபை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். அன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் ஆஃப்லைனில் இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ சிரி கால் பண்ணுறேன். ஹே சிரி, ஓப்பன் செட்டிங்ஸ். ஹே சிரி, ஓப்பன் மெசேஜஸ். ஹே சிரி, வாட் இஸ் த வெதர்? I can't help with that if you turn off airplane mode. Hey Siri. Call Pranavan New. To make a call, first turn off airplane mode. Hey Siri. Open music. ஒரு அலார்மை கூட உங்களால் ஆஃப்லைனில் செட் பண்ணிக்க முடியும். Hey Siri. Set alarm at 5 PM. I set your alarm for 5 PM later today. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரி ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப கம்மியான ஒர்க் தான் இது பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் நிறைய ஒர்க் நம்ம இந்த சிரியை வச்சு பண்ண முடியும். பட் ஸ்டில் சின்ன ஒர்க்ஸ் லைக் ஒரு ஆப்பை திறக்கிறது அண்ட் அது இல்லாமல் கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சிரி அண்ட் சர்ச்சில் உங்களால் ஆஃப்லைனில் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே நல்ல ஃபீச்சர் இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை எப்படி இனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸில் நீங்கள் iOS 15 iPhone XSக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.